பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். தற்போது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய தகவல்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்துல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 மீதுமே வழக்கு பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மரணத்தை ஏற்படுத்தும் ஆனால் கொலைக்கு சமமாக இல்லாத குற்றம் எனவும், மனித உயிருக்கு அல்லது தனிநபருக்கு பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தும் அலட்சிய செயல் என 2 பிரிவின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கப்பட்டு தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இது போன்ற நிறுவனங்களில் அமோனியா கசிவு வைத்திருக்கும் இடங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்டவைகளை எதுவுமே முறையாக கண்காணிக்கிறது இது போன்ற மரணத்திற்கு காரணம் என்கிற ஒரு தகவலையும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கிறார்கள். ரைட், நன்றி சசிதரன் உங்களோட விரிவான தகவல்களுக்கு. பிரிவு 105 மற்றும் பிரிவு 125 உட்பிரிவு ஏ என்று 2 பிரிவுகளில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 7 பேரின் உயிரை பறித்திருக்கக்கூடிய இந்த அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானதும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விவரத்தை கூட பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பு அமைச்சர் ராஜ்மோகன் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்பதையும் கேட்டறிஞ்சார். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான தகவல்களும் வெளியாகியிருக்கு. செய்தியாளர் சசிதரன் வழங்கின விரிவான தகவல்களை நம்ம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.